தேமுதிக தலைவர் பிரேமலதா பெயர் குறிப்பிடாமல் விவாகரத்துகளை பற்றி பேசியிருக்கிற இந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு வருது. சமீப காலமாகவே ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்களோட விவாகரத்து நியூஸ் தான் பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. கோர்ட்டுக்கு இவங்களோட வழக்கு விசாரணையும் நடத்தியிருந்தாங்க. இந்த நிலையில் கோர்ட் அதிரடி உத்தரவாக இவங்க வெளியில் அவங்களுடைய அவதூறு கருத்துக்களை மாறி மாறி ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நடவடிக்கையை அதிரடியாக உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில் தேமுதிக தலைவர் பிரேமலதா பெயர் குறிப்பிடாமல் இப்போ நடந்துகிட்டு இருக்க விவாகரத்துகளுக்கு எல்லாமே அவங்க எப்படி வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உதாரணங்கள் தான் இன்னைக்கு எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்றேன்னா, அந்த புரிதல் இருக்கணும். கணவன் மனைவி ஈகோ இருக்கக்கூடாது. நீ பெருசா நான் பெருசா இருக்கக்கூடாது. புரிதல் இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். அதான் வாழ்க்கை. நீ இப்படியா நான் அப்படின்னா எப்படி அது குடும்பம்? தமிழ் சினிமா நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் இப்போ எதுக்கு எடுத்தாலும் விவாகரத்துன்னு போயிடுறாங்க. முதல்ல ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அவங்களுக்குள்ள அன்பு இருக்கணும், புரிதல் இருக்கணும். 20 வருஷங்களுக்கு மேலே ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு கூட அந்த விவாகரத்தை அவ்வளவு ஈஸியாக எடுக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள உண்மையான புரிதல் இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற ஈகோ மட்டும் வந்துடவே கூடாது. ஈகோ இல்லாமல் வாழுங்க, வாழும்போதே வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் அப்படின்னு தேமுதிக தலைவர் பிரேமலதா அவங்க இப்போ நடந்துட்டு இருக்க விவாகரத்துக்கு எல்லாமே அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்களோட விவாகரத்து நியூஸ் தான் இப்போ பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அவங்களோட கருத்துக்களை சோசியல் மீடியாவில் தெரிவிச்சுட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. இதனால பலருக்குமே அவங்களுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில கோர்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வழக்கு விசாரணையா அடுத்த ஜூன் 12ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.